இந்த ரெண்டாவது செஷனிலும் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடையதாக்கி கொள்ளலாம். ஒண்டர்ஃபுல் ப்ராமிஸ். இது சும்மா போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம், இந்த பேர் கிறிஸ்தவர்களுக்கும் போகிற வர்றவர்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் கிடையாது. பாருங்கள், எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, 5ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்டிஷன், ஒரு நிபந்தனை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பணம் பிரச்சனை இல்லை, பண ஆசை தான் தீமை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் பிரச்சனை இல்லை. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. நாம் ஒருவரும் நம்மள்கிட்ட பணாசை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது இங்கே ஒருத்தருமே கிடையாது. நம்மள்கிட்ட பணாசை இருக்கு. எத்தனையோ லெவல்ஸில் இருக்குது. நாம் அதில் இன்னும் பரிபூர்ணம் அடையல. பணாசை இருக்குது நமக்கு. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அவர்களுக்கு கீழே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இல்லை, நிறைய கார்களெல்லாம், காரில், கேலண்டர்ஸில், சில தேவாலயத்தினுடைய சுவர்கள் எல்லாம் முற்பகுதி இருக்குமா பிற்பகுதி இருக்குமா? சொல்லுங்கள். பிற்பகுதி தான் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ், நல்ல வார்த்தை. அது யாருக்கு அப்படின்னா, முன்னால் உள்ள அந்த வசனத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு என்னது? சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இதில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நான் பயப்படேன், மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான தைரியமாய் நாம் சொல்லலாமே அப்படிங்கிற இந்த வாக்குத்தத்தத்துக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இதுக்கு ஈக்குவலண்ட் வேர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம், 1ஆம் வசனத்திலிருந்து. நல்ல வாக்குத்தத்தம் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், பயப்படாத. இதுக்கு சமமான வாக்குத்தத்தம் எங்கே இருக்கு? இப்போ வாசிச்சோம், என்னது? நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் உனக்கு என்ன செய்வான். ஓகே, இங்கே ஆபிரகாமுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு என்னவாகவும் இருக்கேன், நான் உனக்கு ஷீல்டு, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். உன் மனைவி, எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? உன் மனைவி சாராய்க்கு நான் கேடகமாக இருப்பேன். சௌந்தரியவதினாலும் சௌந்தரியவதி 90 வயசில் தூக்கிட்டு போயிருக்கானு, கடத்திருக்கானு. யார? சாரால அத்தனை வயசில் தூக்கியிருக்கானுங்க பாரு. தூக்குனவெல்லாம் சாதாரண ஆள்லாம் தூக்கல. ஒரு தடவை தூக்குனது யாரு? எகிப்தினுடைய மன்னன் பார்வோன் ஒரு ட்ரிப்பு தூக்கிட்டான். இன்னொரு தடவை பிலிஸ்தீர்களின் ராஜாவாகி அபிமெலேக் தூக்கிட்டான். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ரூபவதியாக இருக்கணும்னு பார்த்துங்க. ஓகே,
நீ பயப்படாத, நான் உனக்கு என்னவா இருக்கேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். அருமையானவர்களே, நான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெண் பிள்ளைகள் தான் இல்லை, பையன்களை வச்சிருக்கிறவர்களும் இந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணோம். ஏன்னா இந்த நாட்களில் பையன்மார்களை பெண்கள் கிட்னாப் பண்ணுற காலம். எந்த காலம்? யார் யாரை கடத்துறது? பையன்மார்களை பெண்கள் கடத்துகிற காலமாக இருக்கு இப்போ. அப்போ தேவன் ஆண் பிள்ளையோ இல்லை பெண் பிள்ளையோ, சில வீட்டில் சில பெண் பிள்ளைகளை லட்டாக வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்க? லட்டாக வச்சுருப்பாங்க. ஐயோ, எப்படி என் பெண் பிள்ளையை நான் பாதுகாப்பேன் அப்படின்னா நான் நிம்மதியாக தூங்கலாம். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளுக்கு நான் கேடகமாக இருப்பேன். அக்கினி மதிலாய் சூழ்ந்து நான் காத்துக்கொள்வேன். யாரும் கண் போட முடியாது, யாரும் கிட்னாப் பண்ண முடியாது, யாரும் வசப்படுத்திட முடியாது. நான் கேடகமாக இருப்பேன். we should claim. நான் உனக்கு கொஞ்சம் பலன் இல்லை, மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கிரேட் ரிவார்டாக நான் உனக்கு இருப்பேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு அப்படின்னா, அந்த வரியில் முதல் வரி படிங்க, என்ன போட்டிருக்கு? அதான் முக்கியம். எந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் 2 டெஸ்ட் வச்சார். 2 டெஸ்ட். முதல் பரீட்சை ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், லோத்தோட கூட உண்டான சொத்து பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, இடப்பிரச்சனை, பாக பிரச்சனை அப்படின்னு வச்சுங்க. இடப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பாக பிரச்சனை, ஏதோ ஒன்று. அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் பாஸ் பண்ணாரா, ஃபெயில் ஆகிட்டாரா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் இப்போ நம்ம பரட்டிகிட்டுலாம் இருக்க வேண்டாம், நமக்கு எல்லாருக்குமே கதை தெரியும். ஆபிரகாம் பாஸ். நான் தான் வளர்த்த பிள்ளை, தான் வளர்த்து ஆளாக்குனவன் யார்? லோத்தை. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாம் வளர்ந்து ஆளாகி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய வாக்குவாதம் பண்ணுகிற தன்னுடைய மேய்ப்பர்கள்ட்ட லோத் என்ன சொல்லு, என்ன போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள்கிட்ட போய்? என்னை வளர்த்தவரா, என்னை ஆளாக்குனவர், அவர் கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? ஒழுங்கா இல்லைன்னா கம்பெனிலேருந்து வெளியில் துரத்தி விட்டுருவேன்னு சொல்லியிருக்கணும்ல. சும்மா வாயை பொத்திக்கிட்டு இருந்தான், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்கிள் புரிஞ்சு போச்சு, பிரச்சனை நீ வேலைக்காரன் இல்லைடா, பிரச்சனை யார் தான்? நீ தான். ஓகே, உனக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம், எடுத்துக்க, என்ன வேணுமோ எடுத்துக்க, மேன், லீவ் இட். ஓகே, அவ்வளோதான். அவன் பிரிச்சுக்கிட்டு போயிட்டான். ஆண்டவர் பார்த்தார். நம்பர் 1 முதல் டெஸ்ட்டில் பாஸ். 2வது ஒரு டெஸ்ட்டு, இதே சோதோம் குமாராவுடைய ஜனங்களோடு சேர்ந்து யாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனது? லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு போனான். அதை கண்டுக்கிட்டு யார்? சும்மா இல்லை, ஆபிரகாம், தேவ மனுஷனுடைய ஒரு அடையாளம். சிறைப்பட்டு போன சகோதரனை போய் மீட்டிட்டு வர்றார். எல்லா சோதோம் குமாரா சகலத்தையும் போட்டு மீட்டு கொண்டு வர்றார். அப்போ தேவன் ஒரு தீர்க்கதரிசியாகிய மெல்கிசேதேக்கை கொண்டு அவனுடைய அண்டர்லைன் பண்ணிட்டார். அருமையான வார்த்தை அண்டர்லைன் பண்ணிட்டார். என்ன? 19ஆம் வசனத்தில், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாகட்டும்? ஆபிரகாமுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிட்டார். நல்லா கவனிங்களேன். அதாவது நீங்களும் நானும் தேவனையே இச்சித்து இந்த பொருளாசையை நாம் வெறுக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனமே போதும், நான் உணர்வடைஞ்சிருவோம். கரெக்டா? எது தேவைப்படாது அப்படின்னா, அவன் உனக்கிட்ட கொடுப்பான், நீ அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, நீ வாங்கக்கூடாது அப்படின்லாம் டைரக்டெல்லாம் சொல்ல வேண்டும். ஸோ மறைவாக சொன்னாலே போதும்,
விழிச்சுக்குவாங்க. இவன் விழித்து கொண்டான். ஆபிரகாம், சோரம் போயிடாத, ஏமாந்துடாத, வானத்துக்கு பூமிக்கு உண்டானவருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அண்டெல்லாம் என்ன பண்ணார்? அவ்வளோதான், விழித்து கொண்டார். இப்போ என்ன சொல்லிட்டார்? இருப்பேன் 21. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீ எடுத்துக்கமே அப்படின்ட்டார். அதற்கு ஆபிரகாம், சோதோமின் ஜனங்களை எனக்கு தாரும், பொருள் நீ எடுத்துக்கொள்ளும். அப்போ சோதோமின் ராஜாவை பார், ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று என்ன செய்யாதபடிக்கினேன், சொல்லாதபடிக்கே நான் ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான். சரி, அவ்வளோதான். இந்த டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டார். எத்தனாவது டெஸ்ட்டு? முதல் டெஸ்ட் யார்கிட்ட? லோத்து. ரெண்டாவது டெஸ்ட் யார்கிட்ட? சோதோம் குமாராவினுடைய ராஜாவு மூலமாக வந்த சோதனையில் அந்த பொருளாசையை அவர் வெறுத்தார். கர்த்தர் பார்த்தார், உடனே சொன்னார் பாருங்க, இந்த காரியங்களுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ரைட், நான் உனக்கு இது பலன் அல்ல, நானே உனக்கு என்னது, நானே உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன். நான் உனக்கும் உன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கு என்னவாக இருப்பேன்? கேடகமாக இருப்பேன், யாரும் கைப்பட முடியாது அப்படின்னாரு. அந்த வார்த்தை நிஜமா அப்படின்னா அவ்வளவு நிஜம், அவ்வளவு நிஜம். சாராலை யார் என்ன செய்ய முடியல? தொட முடியல. எகிப்து பார்வோன் சாராலை தொட முடியல, சாராயை. அபிமெலேக் தொட முடியல. தேவன் என்ன செஞ்சிட்டார்னா வாதிச்சிட்டார், அவர்களுக்கு வியாதியை கொடுத்துட்டார். நான் நினைக்கிறேன் மூல வியாதின்னு நினைக்கிறேன், இது என்னுடைய அசம்ஷன். மூல வியாதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பைல்ஸ் மூல வியாதியை கொடுத்து எல்லாம் வியாதிப்பட்டதுக்கு அப்புறம் அவ்வளோதான், சாரையை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ தேவன் கேடகமாக இருந்தாரா இல்லையா சொல்லுங்க? அப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? இப்போ தான் சொல்லணும், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, அக்கினி மதிலாய் நான் சூழ்ந்து பாதுகாப்பேன், யாரும் உன்னையோ குடும்பத்தையோ பிள்ளைகளையோ யாரும் தொட முடியாது, யாரும் வசப்படுத்திட முடியாது, கடத்திட முடியாது அப்படிங்கிற வார்த்தை யாருக்குன்னு கேட்குறேன். யாருக்குன்னு சொல்லுங்க ஆகும்? எல்லாருக்குமாவா? யாருக்கு? நல்லா தெளிவாக சொல்லுங்கள். பொருளாசை இல்லாதவர்களுக்கு தான். அந்த பொருளாசையில் தேவன் டெஸ்ட் வச்சா அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்க, முடிச்சிடுறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். தேவன் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தவர் யாக்கோபுனுடைய வீட்டுக்கு கேடகமாக இல்லை. யாருக்கு கேடகமாக இல்லை? யாக்கோபுக்கு கேடகமாக இல்லை. தேவன் பொய்யுரையாத தேவன், தேவனிடத்தில் பட்சபாதம்லாம் கிடையாது. இதை பாருங்க, லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை அந்த தேசத்தின் ஒரு மிட்டாம் மிராஸ்தாரனுடைய பையன் சீக்கேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அப்போ என்னவா இருந்திருக்கணும்? இப்போ இந்த இடத்துல தீனாளுக்கும் யாக்கோபனுடைய குடும்பத்தாருக்கு தேவன் என்னவா இல்லை? கேடகமா இல்லை. தேவன் விட்டுட்டார். இங்கே பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியை ஒருத்தன் கிடத்துறான், தொட முடியல. தொட்ட நீ செத்தன்னு சொன்னார். அவளை தொடாதே, நீ தொட்ட நீ செத்துரு அப்படின்னார். தொடக்கூட முடியல. அதே யாக்கோபு பெற்ற தீனாலை ஒருத்தன் தூக்குறான், தீட்டுப்படுத்துறான். அவளோட நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்பந்தம் போடுறதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான். தேவன் என்ன செஞ்சாருன்னா இப்படி பார்த்துக்கிட்டாரு. இங்கே டச் பண்ண முடியாமல் இருக்கு, இங்கே தேவன் வேடிக்கை பார்க்குறாரு. என்னடா அது? இங்கே ஒருத்தருக்கு
அக்கினி மதிலாக சூழ்ந்து பாதுகாக்கிறார். பயப்படாத, நான் கேடகமாக இருக்கிறார். இங்கே ஒருத்தர் கையை கட்டிட்டு நிற்கிறார்னா நிற்பார், வேடிக்கை தான் பார்ப்பார். பயங்கரம் இல்லை? தேவனிடத்தில் பிரின்சிபல் இருக்கு, ஒரு பிரின்சிபல். இவன் பொருளாசையை பின்பற்றாதவன், தேவன் தான் அவனுக்கு எல்லாமே. காட். வாக்குவாதம், சண்டை, வாக்குவாதம் பண்ணி அதை பண்ணினா எடுத்துக்க மேன், லீவ் இட். எடுத்துக்கிறியா? எனக்கு தேவை பீஸ், லீவ் இட். நாம் சகோதரர்கள் வாக்குவாதம் எடுத்துட்டு போ. சோதம் வேண்டாம், எடுத்துட்டு ஒன்று கூட எனக்கு வேண்டும். எனக்கு தேவன் இருந்தால் போதும், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கடாட்சம் இருந்தால் போதும். எடுத்துக்க மேன், எனக்கு போதும். ஓகே, தேவன் சூழ்ந்துட்டார் இங்கே. அப்போ என்ன பிரச்சனை? தேவன் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா, இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, இதுதான் அநேகருடைய பிரச்சனை. ஆதியாகமும் 31ஆம் அதிகாரம், ஆதியாக புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். யாக்கோபுட்ட கர்த்தர் சொல்லியிருந்தார், தெளிவாக சொல்லியிருந்தார். அவனுடைய 2 மனைவி, 2 மனையாட்டிகள், அவனுடைய பரிவாரங்கள், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய உடைமைகள், எல்லா பிள்ளைகள் எல்லாத்தோடையும் ஆண்டவர் என்ன சொன்னார்? 13ஆம் வசனத்தில் 31ஆம் அதிகாரம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு நீ ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு உன் மாமனாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ, பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொன்னார். கிளம்பிட்டான். கிளம்பினது குட் ஸ்டார்ட். சொன்ன மாதிரியே தன்னுடைய எல்லா பரிவாரங்களோடு கூட போனான். புறப்பாடு எங்கே, எதை நோக்கி போகிறான்? பெத்தேலுக்கு போகணும். போகிற வழியில் இங்கே வாசிக்கிறோம் 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரத்தில் போகிற வழியில் 17ஆம் வசனத்துக்கு வாசிக்கிறோம் பாருங்க. போகிற வழி, இன்னும் பெத்தேலுக்கு போகல. யாக்கோபு யாருன்னு நமக்கு தெரியும். என்ன கவனிக்கிறீங்களா? யாக்கோபு யாருங்கிறத யார் சொல்லுங்க அப்போ? வெரி கிளவர் ஃபிலோ, வெரி ஷ்ரூட், வெரி வெரி ஷ்ரூட். ரட்சிக்கப்பட்டான். யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறினானே ஒழிய மனம் புதிதாகவில்லை. மனம் எல்லாமே என்னன்னா, எதில் போட்டால் எது வரும், எது புள்ளி எது வரி, கதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? என்னத்தை போட்டா எதை போட்டா எதை செஞ்ச, அது பிறப்பிலேயே தெத்துத்தனம். காலை பிடிச்சிக்கிட்டே வர்றது, அண்ணனை ஏமாத்தினது, தகப்பனை ஏமாத்தினது, மாமனை ஏமாத்தினது, மாற்றி மாற்றி மைண்ட் அப்படியே ஏமாற்றி சிலர்லாம் ரொம்ப ஷ்ரூடாக இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பேசவே தெரியாது. சிலருக்கு மண்ணாங்கட்டி மாதிரி இருப்பாங்கன்னு வச்சிங்களேன், பேசவே தெரியாது. சிலர்லாம் பேசினாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப லேட்டாகும். ரொம்ப ஷ்ரூடாக பேசுவாங்க. யாக்கோப்லாம் ரொம்ப ஷ்ரூடு, சும்மா குறுக்கட் ஃபெலோ. இப்படி மைண்ட் ரெனியூ ஆகல. இப்படி போயிட்டே இருந்த வழியில் சுக்கோத்துன்னு ஒரு இடம் வந்தது. பார்த்தான், இருக்கிற இந்த பச்சை, இந்த தண்ணி, இதெல்லாம் பார்க்குறப்ப எங்கேயே செட்டில் ஆகிடலாம். நம்மளுடைய ஆடு மாடு பிஸ்னஸ்ஸு எல்லாம், குடும்ப வசதி எல்லாம் இங்கேயே செட்டில் ஆகின்னு சொல்லிட்டு உட்காண்டான் பாருங்க. 17ஆம் வசனம். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு என்ன கட்டி, தனக்கு ஒரு வீடையும் கட்டிக்கிட்டு தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். அங்கே தங்கிட்டாங்க. பைபிளில் பின்னால் நான் ஒரு சில காரியங்கள் நான் படித்து பார்க்குறப்ப ஐ திங்க் மோர் தென் 10 years அங்கே தங்கிட்டார். யார்? அப்போ எங்கே போகிறதுக்கு மனசே இல்லை, பெத்தேலுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, தேவனை தொழுது கொள்றதுக்கெலாம் மனசு இல்லை. மைண்ட் எல்லாம் எதில் அப்படின்னா மணி மணி மணி, காசாக்கணும் காசாக்கணும் காசாக்கணும், அவ்வளோதான். அந்த இடத்துல சுக்கோத்தில் இருந்த அந்த இடத்துல தான் அந்த கயவன், யார்? அந்த சீக்கேம் என்கிற ஒரு கயவன் இவளை கடத்திட்டான். அப்போ தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, என்னதான் செஞ்சார்? படிக்கலாம் பார்த்துருங்க. நான் உன்னை பெத்தேலுக்கு போக சொன்னால் நீ சுக்கோத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் உன்னை இதை செய்யின்னு சொல்கிறேன், நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஓகே,
நான் உனக்கு கேடகமாக இருக்க முடியாது. நான் உனக்கு போதும், நான் உன்னை விட்டு விலகுதில்லை. தேவனை தொழுதுகொள், தேவன் உனக்கு முதலிடமாக இருக்கட்டும்னு சொன்னேன். உனக்கு மணி, பிஸ்னஸ் இதான் உனக்கு முக்கியமாக இருக்குது. நீ என் வார்த்தையை அசட்டை செய்கிற. ஓகே, லெட் இட் பி. அருமையானவர்களே, இவைகளை எல்லாம் எதுக்காக எழுத வைக்கப்பட்டிருக்குது? பழைய உடன்படிக்கை நமக்கு எதுக்கு? திருஷ்டாந்தம். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார், இன்னொரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் கேடகமாக இல்லை. மகள் தீட்டுப்படுத்து போடா. பொருளாசை. அப்போ நாம் ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? பொருளாசை இல்லாதவர்களுக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? கேடகமாக இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.